ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வாட் இஸ் 5 ஆக்சிஸ் மெஷின் என்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். 5 ஆக்சிஸ் மெஷின் என்பது வெட்டும் கருவி மற்றும் பெட் நகர்த்தக்கூடிய திசைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். அதாவது வெட்டும் கருவி எக்ஸ் ஆக்சிஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸ் மற்றும் ஜெட் ஆக்சிஸ் ஆகிய 3 டைரெக்ஷன்களிலும் நகரும். பெட்டு ஏ ஆக்சிஸ் மற்றும் சி ஆக்சிஸில் நகரும். ஆகிய ஒட்டுமொத்தமாக 5 ஆக்சிஸில் நகருவதால் நம்ம இதற்கு 5 ஆக்சிஸ் மெஷின் அப்படின்னு சொல்கிறோம். இது மிஷின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடலாம். அதாவது இதில் நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் கட்டிங் டூல் எக்ஸ் ஒய் ஜெட் ஆகிய 3 டைரெக்ஷனில் நகரும். நம்ம வேறு டைப் மிஷினில் பார்க்கும்போது கட்டிங் டூல் ஜெட் ஆக்சிஸ் மற்றும் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் நகரும். ஆனால் பெட்டு ஏ ஆக்சிஸ் மற்றும் சி ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸில் நகரும். மிஷின் மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடலாம். ஆனால் 5 ஆக்சிஸில் நகர்வதால் நாம் இதனை 5 ஆக்சிஸ் மெஷின் என்று சொல்கின்றோம். நம்பர் 2, 5 ஆக்சிஸ் மெஷின் நீங்கள் திறம்பட செயல்படக்கூடிய பார்ட் அளவுகள் மற்றும் வடிவங்களுக்கு எல்லையற்ற சாத்தியங்களை வழங்கும். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் திறமைகளை உங்கள் டேலண்ட்டை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான அளவுகளில் மற்றும் வடிவங்களிலும் ஒரு பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மிஷினில் அந்த அளவுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. நம்பர் 3, 5 ஆக்சிஸ் மெஷின் ஒரு பொருளின் 5 திசைகளிலும் சுற்றி ஒரே நேரத்தில் கருவிகளை நகர்த்த அனுமதிக்கும். இந்த வீடியோவில் லெஃப்ட் சைடில் இருக்கிற டிராயிங்கை பாருங்கள். 5 பக்கங்கள்லேயும் ஒரே செட்டப்பில் நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் ஒரு படத்தை. ரைட் சைடில் இருக்கிற அந்த மிஷின் டிராயிங்கை பாருங்கள் படத்தை. அதில் என்னென்ன ஆக்சிஸ் இருக்குது, நம்ம பார்ட் எங்கே லோட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக ஒரு இமேஜினரி கொண்டு வர முடியும். நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். நம்பர் 4, இந்த ஒரு படத்தை பார்த்தோம்னா ரா மெட்டீரியல் எப்படி இருக்குது, ஒரே ஒரு செட்டப் ஆன பிறகு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். காம்போனண்ட்டை 5 பக்கத்துலையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 6வது ஒரு பக்கமாக இருக்குது. அது நம்ம செகண்ட் ஒன்று செட்டப் பண்ணி தான் அதை கம்ப்ளீட் பண்ணணும். ரா மெட்டீரியல் எப்படி இருந்தது, ஃபினிஷிங் பண்ண மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே. நம்பர் 5, 5 ஆக்சிஸ் மெஷின் வழக்கமாக எக்ஸ் ஒய் மற்றும் ஜெட் ஆக்சிஸ்களை ஏ மற்றும் பி ஆக்சிஸ்களுடன் இணைந்து தான் பயன்படுத்தும். நம்பர் 6, உங்கள் கருவிகள் ஒரு பகுதியின் 5 பக்கங்களுக்கு செல்ல முடியும். அதனால் கூடுதலான திருப்பம் அல்லது செட்டிங்கோ தேவையில்லை. அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா நம்ம கட்டிங் டூல்ஸ் ஒரு காம்போனண்ட்டில் 5 பக்கங்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரே செட்டப்பில் பண்ண முடியும் இந்த 5 ஆக்சிஸ் மெஷினில். அதே நேரத்தில் நம்ம 3 ஆக்சிஸ் இல்லைன்னா 4 ஆக்சிஸ் எடுத்துக்கணும்னா அதே ஒரு காம்போனண்ட்டை 5 பக்கங்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு கூடுதலான செட்டிங் தேவைப்படுகின்றது. ஆனால் இந்த 5 ஆக்சிஸ் மெஷினில் கூடுதலான செட்டிங் நமக்கு தேவையில்லை. 5 பக்கத்தை ஒரே செட்டப்பில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.